இப்போது இருக்கிற மக்கள் செல்வாக்குக்கு மத்தியில் இந்த அரசாங்கம் என்னென்ன விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? குறிப்பாக மலையகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது, மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த அரசாங்கத்திலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களை பொறுத்தளவில் இது நீண்ட காலமா பேசப்படுற விஷயம். நீண்ட காலமாக மலையக பிரச்சனைன்னா எப்பவுமே சொல்லுவாங்க சம்பள பிரச்சனை மட்டும்தானே. அது ஒரு பக்கம். சம்பளத்துக்கு அப்பால மலையக மக்களுடைய பிரச்சனைகள், நீண்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்னும் இந்த லய வீடுகள் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கான காணிகள் கொடுக்கப்பட வேண்டும். காணிகளை நான் நினைக்கிறேன், இந்த காணிகள் விஷயத்துல ஒரு விஷயம் கவர்மெண்ட், நாங்க கவர்மெண்ட் வந்திருந்தால் நாங்க அதை செய்யலாம்னு நினைச்சிருந்தோம். இந்த கம்பெனிகளுக்கு அதிகாரத்தை கூட கொடுத்துருக்குறாங்க. 92ஆம் ஆண்டு இந்த கம்பெனிகளை பொறுப்பெடுக்கும் பொழுது கம்பெனிகளுக்குள்ள அதிகாரத்தை அவர்களுக்கு தார்மீறமாக கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்ததன் காரணமாக இன்னைக்கு ஒரு தோட்டத்துல ஒரு சின்ன வேலை கூட அந்த தோட்ட தொழிலாளியால செஞ்சுக்கிற முடியாது, கம்பெனி அனுமதி இல்லாம. அந்த சூப்பரிண்டனுக்கு தான் எல்லா பவரும் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனிக்கு தான் எல்லா பவரும் கொடுக்குறாங்க. அப்படி அது ஒரு கட்டுப்பாடா வச்சிருக்கணுங்கிறதுக்காக அவங்க அதை செஞ்சாலும் கூட அதனால் இன்றைய சமூகம் பாதிக்கப்படுகின்றது. அன்னைக்கு அந்த சமூகம் சரி வெள்ளைக்காரன் அடக்கி வச்சிருந்தா, அதுக்கு பிறகு அந்த கட்டுப்பாட்டுல அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் அந்த தோட்ட நிர்வாகங்கள் செய்தது. ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை மாறி இருக்கின்றது. ஒரு டாய்லெட் கட்ட முடியாது, அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரே லயத்துல 3 குடும்பம் இருக்கின்றது. அது இன்னைக்கு சூழ்நிலையில அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதாபிமான மற்ற ஒரு முறையாக இருக்கின்றது. தோட்டங்களுக்கு என்னது கோவில் கட்டுறதுன்னா ஒரு இடம் கொடுக்க மாட்டாங்க, பன்சில கட்டுறதுனா இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது கட்டுறதுனா இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இன்னைக்கு வேண்டும் 25 கிலோ எடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் தொழிலாளிக்கு இருக்கின்றது. ஒரு ஆபத்து அவசரத்துக்கு லீவு கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரியான நிர்வாக என்ன சொல்றது நிர்வாக முரண்பாடு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்தித்தால் நாங்கள் பேசுவதற்கும் இந்த பாராளுமன்ற, அதாவது வெறுமனை கெசட் அடிச்சு இது அதை செய்யினா அது நடைமுறையிலே சாத்தியப்படுறதுக்கு இல்லை. பாராளுமன்றத்திலே சட்டம் மூலமாக இதை கொண்டு வந்து இவர்களுக்கு வீடுக்கு இத்தனை பேச்சு காணி கொடுக்கணும். அவர் வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கிட்டாலும் அது அவங்க பிரச்சனை. வீடு கட்டி கொடுக்கணும்னு கட்டாயம் கூட கிடையாது. வெளிநாட்டு அரசாங்கங்கள் உதவி செய்தால் வீடு கட்டலாம், உள்நாட்டிலே அரசாங்கங்கள் பணம் இருந்தால் வீடை கட்டி கொடுக்கலாம். அல்லாவிட்டால் காணியாவது கொடுத்து அவர்களுடைய வீட்டு அந்த காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இவங்களுக்குள்ள அதிகாரங்களை குறைக்கணும், தோட்ட கம்பெனிகளுக்குள்ள அதிகாரத்தை குறைக்கணும். இன்று கௌரவ அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீபன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் ஏரியாவிலேயே பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரத்னபுரையில தான் இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது. தூரமார் போய் உடைக்கிறதும் அநியாயம் பண்றதும் அது அவருடைய ஏரியாவிலே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த அரசாங்கத்துல ஒரு விசேஷமான ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. அதாவது கடந்த காலங்களிலே தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஒரு செப்பரேட் அமைச்சு, தோட்ட தொழில்துறை அமைச்சு ஒரு செப்பரேட் அமைச்சு. ஆனா இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க இந்த முறை. அப்போ இந்த முடிவு எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப நான் அமைச்சரா இருக்கிற கூட 2 ஏக்கர் காணி வாங்கி கொடுத்தேன் எல்லா தோட்டங்களுக்கு, கிட்டத்தட்ட 360 தோட்டங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுல கூட பெரிய கஷ்டப்பட்டு தான் அப்ரூவல் வாங்கணும் தோட்ட தொழில்துறை அமைச்சிலிருந்து. அப்ப இப்ப இன்னைக்கு அந்த 2 அமைச்சும் ஒன்னா இருக்குது. அதனால பெர்மிஷன் வாங்குறதோ ஒரு ஆர்டர் போடுறதோ பெரிய விஷயம் இல்ல. அதை அந்த அமைச்சே செய்யலாம். அந்த அமைச்சு சொல்லி உடனே கொடுங்க, உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு இவங்களுக்கு கொடுக்கலாம் கம்பெனிக்கு. ஆனா அந்த கம்பெனி உள்ள சட்டத்திட்டங்களை வைத்துக்கொண்டு அவன் செய்ய மாட்டான். இன்னைக்கு ஜனாதிபதி ஒரு சர்க்குலர் அனுப்பினாலும் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிருவானுங்க. முதலாளித்துவ சக்திகளுக்கு எதிரான கட்சி தானே மக்கள் விடுதலை முன்னணி. ஆமா, அதை அவங்க செய்ய ஆரம்பத்துல இருந்து அவர்கள் முதலில் ஆரம்பிக்க வேண்டிய இடமே தோட்ட தொழிலாளர்களுக்கு. இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1700 ரூபாய் சம்பளம் அனுப்பி கெசட் அனுப்பினாலும் அதை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போனாங்க தானே. கோர்ட்ல கொடுக்க முடியாத நிராகரிச்சாங்க தானே. 1350 ரூபாய் தானே சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்பெனி ஒத்துக்கிட்டதுனால 1350. அதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது. சோ அப்படியான அவருடைய அந்த கட்டுப்பாட்டை உடைத்தெறிவதற்கு இப்பொழுது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். பெருந்தோட்ட துறையில் அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட மக்கள் ஒரு கம்பெனிக்கு அடிமைகளாக இன்னமும் இருக்கிறோம். எதை வாங்கினாலும் சூப்பரிண்டென்டென்ட் லெட்டர் வாங்கணும். டோட்டல் எலக்ட்ரிசிட்டி நீங்க எடுக்கிறீங்களா, எலக்ட்ரிசிட்டிக்கு சூப்பரிண்டென்டென்ட் லெட்டர் வாங்கணும். இது உடைச்செறியணும்.
எங்களுக்கும் அரசாங்கம் அதாவது தேசிய நீரோட்டத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும். அது நாங்கள் இது பிரதேச சபைகளை பிரித்து பிரதேச செயலகங்களை உண்டாக்குறதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய நல்லாட்சி காலத்திலே நாங்கள் செய்திருந்தோம். தமிழ் போக்கு கூட்டணி செய்தது. ஆனால் தொடர்ந்து அதை செய்ய முடியல. எங்களுடைய நோக்கம் தான் எதிர்காலத்தில் செய்யணும். பிரதேச சபை தோட்டங்களுக்கு வேலை செய்யக்கூடியதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, அதை நாங்கள் நீக்கணும். ஆனால் அந்த 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 பிரதேச சபையில் உள்ள மக்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த பிரதேச சபைக்கு. சோ இப்படியான சூழ்நிலை இன்னும் தோட்டங்களிலே இருப்பதை நாங்கள் உடை தெரிய வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் முன்ன வர வேண்டும். அந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களும் நாங்களும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கணுங்கிற இது இன்னமும் எனக்கு இருக்கின்றது. ஏன்னா எங்களுடைய பாலிசி அவங்களுடைய பாலிசி வித்தியாசமாக இருந்தாலும் பிரச்சனை ஒண்ணுதான். தோட்ட மக்களுடைய பிரச்சனை ஒண்ணுதான். அது ஜேவிபியா இருக்கலாம், என்பிபியா இருக்கலாம், மலைய மக்கள் முன்னணியா இருக்கலாம், தொழிலாளர் தேசிய சங்கமா இருக்கலாம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா இருக்கலாம். மக்களுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனை தான். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவு காணணும். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் உண்டாயிருக்கு. அவங்களையும் இன்னைக்கு 6-7 பேர் இருக்கிறாங்க மலையக பிரதிநிதிகள். எங்களையும் அழைச்சி பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவை எடுக்கணுங்கிறது நாங்க எதிர்பார்க்கிறோம். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரோடும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது மக்களுக்காக எது நடக்கிறதுனாலும் அது யாரோட பேசுறதுனாலும் பேசி நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். நாங்க போய் சொல்றதை விட அவங்க போய் சொல்லலாம் தானே ஜனாதிபதிக்கு. அவங்க ஜனாதிபதி இதே ஜனாதிபதி உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல, உங்களோட ரெக்கார்டிங் இருக்கும். தலவாக்கல்ல கூட்டத்தில் பேசியிருக்காரு. தேர்தலுக்கு முன்பு தோட்ட தொழிலாளருக்கு அது இல்ல இது இல்ல அவ்வளவும் பேசியிருக்காரு. ஆனா அவர் பேசுனது அவ்வளவும் உண்மை, மறுப்பு கிடையாது அதுல. ஆனா அது அவ்வளவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், வேற ஒன்னும் தேவையில்ல. இன்னைக்கு தோட்ட தொழிலாளர் பிள்ளைகள் கொழும்புல போய் வீட்டுல வேலை செய்யறாங்க, அது பிரச்சனை. பீங்கான் கழுவுறாங்க, வீட்டு வேலைக்கு போறாங்க. இதெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அவங்களுக்கு கல்வி வசதியை கொடுப்போம், கல்வி மேம்பாட்டுக்கு நாங்க விஷயம் எல்லாம் சொல்லுவோம்னு அவர் நிறைய பேசியிருக்கிறார் தேர்தலுக்கு முன்னுக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். அவர்கள் வேற ஒன்னும் புதுசா செய்ய வேண்டியதில்லை ஜனாதிபதி. அதை அவருடைய ஸ்பீச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். அதை செய்கிறார்களா இல்லையா என்பதையும் நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அதற்கு என்னன்னா அவருக்கு உதவி தேவையோ அது உண்மை என்பதால் தான் மக்களும் ஆணை வழங்கி இருக்கிறாங்க. அவருக்கு அந்த ஸ்பீச் அவருக்கு நல்லா எடுபட்டுச்சு, நாங்க இல்லைன்னு சொல்லல. அந்த ஸ்பீச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கு அவருக்கு என்ன உதவி தேவையோ, எங்கள் மூலமாக என்ன தேவையோ, ஒற்றுமையாக இருந்து அதை செய்யணுங்கிற நினைக்கிறாருன்னா நாங்க அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆதரவை கேட்டால் வழங்குவது நிச்சயமாக தாவரலை கேட்டாலும் கொடுப்பதுக்கும் தயார். இப்ப மாடி வீடு கட்டினாங்க, 4 மாடி வீடு 5 மாடி வீடு மாவட்டத்துல கட்ட முடியுமா? நூறுல மாவட்டத்துல எப்பவுமே மண் சரிவு ஏற்படும். இதெல்லாம் புத்திசாலித்தனம் இல்லாம சொல்ற ஒரு விஷயம். தனி வீடுன்னு நாங்க கேட்கிறோம், அவங்க மாடி வீடுன்னு சொல்றாங்க. மாடி வீடுன்னு இப்ப தொண்டமான் இந்த மாடி வீடு ஒரு மாடி வீடு, இவர் 6 தட்டு போகணும்னு இப்ப சொல்றாங்க. இதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கான நில அமைப்பு இருக்கிறதா? நில அமைப்பு கிடையாது. கூடுதல் பணம் செலவழித்து ஆழமான ஒரு கட்டுமான பணி மேற்கொண்டாலும் செய்ய முடியாது. அதாவது எப்பவுமே அதாவது நீங்க டிசாஸ்டர் வர நேரம் பாருங்க, நோரேலியாவில் மண் சரிவு, ஹெட்டியாந்தோடையில மண் சரிவு, ஹேலியோடையில மண் சரிவு. அது பெரும்பாலும் இந்த மலையக பிரதேசங்கள்ல தான் இது வரும். யாழ்ப்பாணத்துல மண் சரிவு, மட்டக்களப்புல மண் சரிவுன்னு எனக்கும் சொல்றது இல்லையே. அங்க டிசாஸ்டர் வேற, இங்க மண் சரிவு. அப்ப இந்த மண் சரிவு உள்ள இடத்துல அந்த மாதிரி வீடுகள் கட்டுறதுக்கான தகுதி இல்லைங்கிறது உண்மையே தெரியும். அப்போ அது நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி பூகோள ரீதியிலே பூகோளத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை செய்யணும். யாழ்ப்பாணத்துல கட்டலாம், கொழும்புல கட்டலாம், மண் சரிவு கிடையாது. இதே நீங்க எட்டியாந்தோட்டையிலயோ ஹெலியகொடையிலயோ கண்டியிலேயோ நுரேலியாவிலேயோ பதிலையிலேயோ செய்ய முடியாது.